இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா பண்ணலாம். நொய் உப்புமா. இந்த பாருங்கள், கடுகு போட்டேன், தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, 2 கட்டி பெருங்காயம் போடுறேன். இது பாருங்கள், அது நல்லா செவக்கட்டும். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் இந்த உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா. ஆனால் எண்ணெய் நல்லா எண்ணெயாக பார்த்து வாங்கி செக்கு எண்ணெயை வாங்கி பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உப்புமா. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் போடுறதுக்கு கொத்தமல்லி. நல்லா இந்த பெருங்காயமும் பொரிஞ்சிருச்சு, பருப்பும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் போட்டு இந்த பழைய பொன்னி பச்சரிசியை வந்து கழுவி கொஞ்சம் நேரம் நிழலில் போட்டு மிஷினில் கொடுத்தேன்பா. இங்கே பாருங்கள், ரவை மாதிரி சூப்பராக உடச்சி கொடுத்துருவாங்க. இங்கே நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணணும், அந்த மாவை நல்லா ஜெலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாணலில் போட்டு வெறும் வாணலில் வறுத்து அந்த ஆவி தண்ணி அந்த இதில் தாம்பழத்தில் பட்டுடும்ல, அது கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் கூட இந்த நொய் வேஸ்ட் ஆகாதுப்பா. சூப்பராக இருக்கும் இந்த நொய் உப்புமா பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் கலந்துருச்சு, நம்ம அந்த இஞ்சியை போட்டுடலாம். இது எல்லாம் செவந்ததுக்கப்புறம் இந்த நொய் ஏற்கனவே நான் வறுத்துட்டேன், இருந்தாலும் இந்த எண்ணெயில் வருங்க இன்னும் நல்லாயிருக்கும். அது பாருங்கள், இப்படி போட்டு வறுத்துடுங்க. இந்த ரவைக்கு வந்து 1 பங்கு ரவைக்கு 2.5 பங்கு தண்ணிப்பா. இது நல்லா சைடில் கொதிக்க வச்சுட்டேன். இதை எடுத்து இதில் இப்போ ஊற்றிடலாம். ஓரமாக நின்று ஊற்றுங்க, கட்டுன்னு அடிச்சு. பாருங்கள், உடனே கொதிச்சிடும். இப்போ நம்ம இதை சிம்மில் போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம் குக்கரை. சூப்பராக மல்லிப்பூ மாதிரி இருக்கும், வந்துருப்பா. பார்க்கலாம், இது முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அதை பாருங்கப்பா, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிளறி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் உப்புமா. இதை எடுத்து நம்ம தட்டில் போட்டால் அது பாருங்கள், உதிராக சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம், பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், வாசனையாக இருக்கும். முதல்ல தாளிக்கும் போது கொஞ்சம், இப்போ கொஞ்சம் போட்டிங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் நெய் போதும், சும்மா அந்த வாசனைக்கு. ரொம்ப எண்ணெய் அது நெய் எல்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம், திட்டமாக ஊற்றினாலே போதும், நல்லாயிருக்கும். உப்புமா ரெடி பாருங்கள், சூப்பரான அரிசி உப்புமா, தேங்காய் சட்னி 2யும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள் இது மாதிரி. வாழ்க வளமுடன்.